இங்கு ஒரு சத்தம் கேட்டது. யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்த்து கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி தம்பி யாருக்கு யாரு தம்பி போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பட்டவங்க தம்பின்னு சொல்லதானே வழக்கம். போல பெரிய மனுஷங்க உங்களை போல சின்ன மனுஷங்க என்னடா பேசுற என்ன வந்தோடனே கலட்டி முடியும். நீங்க என்ன கலட்டினிய வந்து அப்படின்னு கேட்கறதுக்கு தானே கலட்டிட்டீங்க. ஏங்க என்ன நீங்க கலட்டுறதுல பெரியாளா இருக்கீங்க. இருங்க வரட்டும் இன்னைக்கு முடிச்சு நீங்க ஹலோ ஹலோ அங்க தம்பி யாருன்னு கேட்கிறேன்.
எல்லாமே கலந்து வச்சு எல்லாம் அண்ணே ஆரம்பிங்க வந்தோடனே கலந்து ஒரு பக்கம் முழுக்கிறீங்க என்ன கழட்டி வரீங்க இருக்கட்டும் எதையாவது ஒன்று செஞ்சா தான் சரி யாருக்கு யாருன்னு யாருக்கு யாரு தம்பி என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பற்றி தம்பின்னு சொல்லுவாங்க வழக்கம் என்னைய போல சிறிய மனிதர்கள் உங்களை போல பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அண்ணன் சொல்றது வழக்கம் இந்த உலகத்துல தம்பிக்கு தலையா பெருமை இருக்கு அண்ணனுக்கு பெருமை இருக்கு எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை நீங்க எந்த வகையில தம்பிக்கு பெருமை இருக்கு முன்னால முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டு முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி காதை விட கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு அப்ப இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமையும் வலிமையும் உண்டு சொல்ல வந்தேன் அண்ணனுக்கு பெருமை இருக்குல்ல பழனி மலைக்கு பழனி முருகனுக்கு பாத யாத்திரை போவான் மாலை அணிவித்து அவன் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க ஆமா போயிட்டு வந்தாங்க சரி பாத யாத்திரை போனோம்னா நேரடியா போய் பழனியில போய் முருகனை போய் தரிசனம் பண்ண மாட்டான் கீழே விநாயகர் பெருமானுக்கு ஒரு செதறதங்க எடுத்து சல்லார்னு உடைச்சு அந்த சில்லு பக்கத்துல எவன் மண்டலியாவது புடிச்சு அவனுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சு அதுக்கப்புறம் ஏறி போய் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவான் எந்த கடவுளை பார்க்க போனாலும் ஒருத்தனை காவு வாங்காம போகக்கூடிய பழக்கம் இல்ல உங்கள்ட்ட தமிழ்நாட்டுல ரோடு போட்டாலுமே எப்படி பாலத்தை 15 வருஷமா நோண்டி போட்டு ஒரு உயிரை காவு கொண்டு விடுத்தேன் போலமே போடுறேன் பாருங்க பத்தியில இந்த உலகத்துல பாருங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நிறைய நடக்குது இருக்கட்டு இருந்தாலும் கூட அண்ணனோட தம்பியோட அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்துல அப்ப பாருங்க என்னைய நாரத மகரிஷின்னு சொல்றேன் என்ன அந்த நாரத மகரிஷி நாரத மகாமுனி தேவலோகத்திலிருந்து உலகத்திலிருந்து இருக்கேன் அடியன் வணங்குது வாழ்க வல்லாண்டு வல்லாயிரம் தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் ஐயனே சாமி என்னப்பா நீங்க நாரத மகாமுனிவர் உண்மைதான் எதை வச்சு நம்புறது எதை வச்சு நம்புறதா அப்ப இதுவரைக்கும் நீ நம்பலையா இல்ல உனக்கு நம்பிக்கை தரமாக வேண்டக்கூடிய நிலை உருவாகணும்னா நீ வேணா கேளினுடைய தோற்றத்தையும் அந்த உருவத்தையும் கேளு நான் விளக்கம் சொல்றேன்னு சொல்றேன் அப்ப வந்து நம்புவியா எல்லாத்தையும் நம்பி தான் தமிழ்நாட்டுல கூட குடிச்சா நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க நாரதர் மகாமுனிவர் சரி எதை வச்சு நம்புறதுன்னு ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்கிறேன் உனக்கு என்ன வேணும் நம்புறதுக்கு அப்ப இந்த கையில சப்ததள கட்ட யாழ் இந்த மாலையை பார்க்கின்ற பொழுது ஜடாமுகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு மாற்று உருவமாக தெரிகின்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் அப்ப நாரதர் நீங்க சொல்ல வரீங்க உண்மைதான் 2 பேரும் நாளைக்கு காலையில மதுரை மாடுதாவடி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் ஏன் பிச்சை எடுக்கவா பிச்சை எடுக்கிறதுக்கு காலம் கொஞ்சம் காலத்துல வந்துடும் இல்ல அதான் கேட்கிறேன் ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன் சரி இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன் எங்க மாட்டுத்தாவடி பட்டான்ல இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டிருக்கேன் அது சரி இந்த இருக்கவருக்கு ஆறுமுடிய பொட்டி ஆமா அது மாதிரி கைப்பொட்டி ஒண்ணு வச்சுக்கிறேன் சின்ன பெட்டி கீழே போடு அமுக்கி கடகடைக்கு அரே ராமா அரே கிருஷ்ணா கடகடைக்கு பிச்சை எடுக்கிறேன் அங்க ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவன நான் ஆஞ்சநேயர் ஏத்துக்க முடியுமா இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவரத்தை நான் கிருஷ்ணர் ஏத்துக்க முடியுமா இல்ல ராமர் வேஷம் போட்டவரத்தை நான் ராமர் ஏத்துக்க முடியுமா இந்த இடத்துல நீங்க நாரதர் மகாமுனிவர் சொல்றீங்களே எதை வச்சு நம்புறதுன்னு கேட்கிறேன் அற்புதம் காரணம் இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனும் உருவாக்க வேண்டும் போலி சாமிகளை நம்ப கூடாது உங்களுக்கு இருக்கிற எண்ணம் மற்ற மக்கள்கிட்ட கூட இருந்துச்சுன்னா இங்க ஆசிரமம்னு ஒண்ணு நடக்குமா நடக்காது யாராவது வழக்குல கைதாவாகலாம் எந்த பொம்பளையாவது சீரழிக்குமா ஏன் உங்களுக்கு என்ன அந்த எண்ணம் உங்களுக்கு மட்டும் வருது பிறகு ஏன் வரலன்னு கேக்குறீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க இப்ப ஆட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல போய் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காரு ராமர் வேஷம் போட்டிருக்காரு ஆஞ்சநேயர் வேஷம் இவங்களை பூரா ஆஞ்சநேயர் ராமன் கிருஷ்ணன் நம்ப முடியுமா ஒண்ணு எப்படி நான் நம்புறது அப்படின்னா அவர்கள் எல்லாம் மானுட பிறப்பு வயிற்று பிறப்பிற்காக கடகடைக்கு அந்த இறைவனுடைய அரிதாரத்தை பூசிக்கொண்டு பிளப்பு நடத்துவதற்காக பிச்சை யாசகம் பெறக்கூடியவர்கள் பேரு யாசகம் என்ன தெரியுமில பிச்சை வயிற்று பிளப்புக்காக கடகடைக்கு பிச்சை எடுக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நான் அப்படி அனிமா மகிமா நகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசுத்தம் சொல்லக்கூடிய அஸ்தமா சித்துக்களை கட்டி நாரத விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற வர்ண விதந்தி வான்மீக என்பார் சிறன் சொல்லாட்டு தூங்குடிச்சார் காரணை கொடையான் கம்பன் ரமணர் கவிதை செய்து வைத்தானே இந்த ராம காவியம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவனே அடியனையா தாங்கள் உண்மையான நாரதர் ஆமா அடியன் வணங்குகிறேன் வாழ்க பல்லாண்டு கேசாமி நீங்க எல்லாம் தெய்வ பிறப்பு நாங்க தெய்வ பிறப்பு நாங்க எல்லாருமே மானுட பிறப்புகள் நான் காற்றால் அடித்த பிண்டம் நீங்கள் சோத்தால் அடித்த பிண்டம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தவொடனே நீங்க சந்தேகப்படலாமா இல்ல சாமி வாழ்க்கை முழுவதும் சந்தேகமா வாழ்க்கையில சந்தேகம் இருக்குன்னு வாழ்க்கையே சந்தேகமாய் விடக்கூடாது நாங்க எல்லாருமே மானிட பிறவி உங்களுக்கு மட்டும்தான் சந்தேகம் அவங்களுக்கு இல்லையே இல்ல அவங்களுக்கு சந்தேகம் தான் அவங்களுக்கு சந்தேகமா இன்னும் வரைக்கும் கேட்காம இருக்காங்க நீ மட்டும் கேட்கிற அவங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால என்னைய கேட்கறத சொல்றாங்க சாமி சுடர் விளக்காரர் தான் தூண்டு ஒன்னைய தூண்டி விட்டுருக்காங்க நீங்க தெய்வ பிறவி சரி நான் மானிட பிறவி ஆமா எனக்கு மட்டும் இல்ல இங்க எல்லாருக்குமே சந்தேகம் அப்படி என்னதாயா சந்தேகம் அதே சொல்லுப்பா இந்த உலகத்துல தெய்வம் இருக்கா இல்லையா என்னையா எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிற
நாராயணா எந்த நியாயமா இருக்கிறது எனக்கு புரியுது. எந்த இடம் எதுக்காக எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்னு எனக்கு தெரியுமா? நாளை மறுநாள் தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் விழா. தெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னா வெட்டியா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. யாராவது செலவு பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல. தெய்வீக கடாட்சகம் பொருந்திய இடத்துல வந்து தெய்வம் இருக்கா இந்த உலகத்துல இல்லையான்னு கேட்கிறியே. தெய்வம் இருப்பது உண்மை என்பதை அறிந்துதான் இந்த விழா, இந்த நாடகம், இந்த சபையோர்கள் எல்லோரும். அப்ப தெய்வம் இருப்பது உண்மை. ஏன் சாமி எனக்கு இன்னொரு சந்தேகம். மீண்டுமா? இல்ல தெய்வம் இருக்கு நீங்களே, சரி இந்த கோவில விட்டுருங்க. எங்கிட்ட பக்கத்துல பெரிய கோவில் ஒண்ணு இருக்கு. உப்பிட்ட வரை உள்ள நினைனா நீங்க போய் இங்க சாப்பிட்டுருக்கீங்க. ஆமா ஆமா. பெரிய கோயில்னு இருந்தா கோயிலுக்குள்ள கருவறைன்னு ஒண்ணு இருக்கும். கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். கருவறைன்னு இருந்தா அந்த கருவறைக்குள்ள தெய்வம் ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த ராத்திரி 4 களவணிப்பில் என்ன பண்றாங்க, நல்லா அந்த கோயில்ல போய் கடப்பறை வச்சு அந்த தெய்வத்தை குத்தி கிளப்பிடுறாங்க. சரி, கிளப்பினோன்னு காலையில சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டையா சிவகங்கை, இந்த சிவகங்கை மாவட்டம் செய்தி தள்ளப்படுவாங்க. இந்த ஊர்ல இந்த மாதிரி சிலைய கடத்திட்டாங்க அப்படின்னு போடுறாங்களே. சரி, அந்த கருவறைக்குள்ள இருக்கிற வரையும் அதை தெய்வம் சொன்னீங்க. 4 களவாணி பயலுக்கு கடப்பறையை குத்தி பேத்த உடனே செய்தித்தாள சிலை திருட்டுன்னு போறானே. சரி, அப்ப அது தெய்வமா சிலையா? நியாயமான கேள்வி. ஏன்னா எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன், அதை என்னைய சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுல ஒரு கேள்வி. எனக்கு மட்டும் இல்ல, சமீக எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கிறவங்க கை தட்டிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. அதான் நம்ம இந்த அக்கெல்லாம் கூட தாங்க முடியாம போர்வையை குத்திருச்சு. ஒரே ஒரு விஷயம், கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு தெய்வம். 4 களவாணி பேர் கடப்பாறை வச்சு குத்தி திருடுனதுக்கு அப்புறம் செய்தித்தாள் என்ன போடுறா? சிலை திருட்டு. தெய்வம் திருட்டுன்னு போடுறது கிடையாது, சிலை திருட்டுன்னு போடுற. அப்ப அது உண்மையிலே வெறும் சிலையா இல்ல தெய்வமா? கொஞ்சம் அற்புதமா சொன்னேன். இதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நீ கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் கொடுக்கணும்ல. கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெய்வம் ஆகுது, 4 பேர் தூக்குன உடனே சிலை ஆகுது. ஏன் சிலை திருட்டுன்னு போடுறான்? இது தெய்வமா இல்ல சிலையா? இதான் உங்க சந்தேகம். இப்ப ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? சாமி போறாரு, மலைச்சாமி போறாரு, சுப்பிரமணி போறாரு, ஊராட்சி மன்ற தலைவர் போறாரு, மந்திரி போறாரு, முதலமைச்சர் போறாரு, அப்புறம் பல பேரை சொல்றேன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது பல பெயர்களிலே வாழ்கின்றான். அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தா அவனுக்கு பேர் என்ன? வினம்பேன். அவ்வளவுதான். இப்ப சுருக்கிட்டேன். பாடிய எப்படா தூக்குறேன்ற அவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கு பதில் உள்ளே வந்துருச்சு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருப்பையா, சுப்பையா, வெள்ளச்சாமி, அவர் போறாரு, இவர் போறாரு, கோமான்கிற சீமானு துணிய. அதே மனிதன் இறந்து கிடைக்கின்ற பொழுது என்ன வாங்குற? பிணத்தை எப்படா தூக்குறேன்னு கேட்கிறேன். அப்ப பேர் மாறிடுச்சா? கருவறைக்குள்ள இருக்கின்ற பொழுது 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துல வச்சு அந்த சிலையை வைத்து மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது அந்த சிலைக்கு உயிர் உருவாகுது. அதுக்கு பேரு தெய்வம்னு பேரு. கடப்பாறையை வச்சு கருவறையை விட்டு சிலை வெளியில வந்துருச்சுனா அது தெய்வம் வெளியில வந்துருச்சுனா அது வெறும் சிலை. மனுஷன் உயிர் இருந்தா பேரு, இறந்துட்டா பிணம். இங்க எப்படி பேர் மாறுகின்றதோ அதனாலதான் செய்தித்தாள்ல போட்ட சிலை திருட்டு. உள்ள இருக்கிற வரைக்கும் கருவறைக்குள்ள இருந்தா தான் தெய்வம் உயிர் இருக்கும். அதை விட்டு வெளியில வந்துட்டா உயிர் அற்றது. ஒரு மனிதனுக்கு எப்படி பெயர் மாறி பிணம்னு உருவாகுதோ தெய்வம் சிலை ஆகக்கூடிய நிலை. அதனால செய்தித்தாள சிலை திருட்டுன்னு போடுறேன். சாமி உங்க பேச்சுக்கே நான் வர்றேன் சாமி. இப்ப 8 வகையான மருந்தை இடிச்சு அது மேல சிலையை தூக்கி வச்சோம்னா அந்த சாமிக்கு உயிர் உண்டாகும். அதனால பக்தர்கள் கூட அர்ச்சனை பண்றாங்க. உயிர் இருக்கு இருக்கு. கருவறைக்குள்ள தெய்வத்துக்கு உள்ள உயிர் இருக்கிறதோட ஒரு தெய்வம் இருக்கு உண்டு. 8 வகையான மருந்தை இடிச்சு மேல சிலையை தூக்கி வச்சா உயிர் ஆயிடுச்சு. ஆமா. இப்ப கோயிலுக்கு முன்னாடி உண்டிய கலசம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பாக நாங்க இப்ப எல்லாரும் வேண்டிக்குவோம். வேண்டிக்கிட்டு ஏதாவது வேண்டுதல் நடந்துச்சுன்னா அதுல நகையோ பணமோ அந்த உண்டியில போட்டு நிறைச்சிருவோம். சரி, இப்ப இந்த ராத்திரியோட என்ன பண்றேன், அந்த உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி இந்த உண்டியில கலவண்டு போறாங்க. கலவண்டு போயிடு மறுபடியுமா? ஆமா. சரி, இப்ப உயிரோட இருக்கிற தெய்வம் உயிரோட இருந்துச்சுன்னா இந்த கலவண்டு பேல கலவாங்கும் போது சூழாயத்தை எடுத்து அவங்க வாயில குத்தணுமா குத்தக்கூடாது? நல்லா குத்தணுமே. காலையில ஊருக்கார பூரா எல்லாம் சேர்ந்துட்டு போய் இங்கிட்டு குண்டக்குடி இல்லைன்னா இங்கிட்டு பிள்ளையார் பட்டி காவல்துறை கிட்ட போய் எங்க ஊர் கோயில்ல உண்டியல கலவாண்டுட்டு போயிட்டாங்க கலவாடி பேருங்க, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க என் வளர்த்த சாமி அப்படின்னு அங்க போய் மனு கொடுக்குறாரு. அப்ப கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தெய்வமா இல்ல இது தெய்வமா? அற்புதமான கேள்வியா.
நல்ல நியாயமான கேள்வி. ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு கருவறைக்குள்ளே, அதுக்கு வெளியில பாருங்க ஒரு உண்டியல் கலசம். மக்கள் எல்லாரும் மனங்காசில போடுறாங்க. 4 களவாணி பெண்கள் உண்டியல திருடிடுறாங்க. அப்ப அந்த தெய்வத்துக்கு உயிர்னு இருந்தா, கையில இருக்க சூலாயத்தை எடுத்து அவன் வாயில குத்தி இருந்தா மற்ற இடங்கள் எல்லாம் திருட்டு நடக்குமா? நடக்காதுல்ல. அப்ப எப்படி உயிர் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இதுதானே உங்க விஷயம். அற்புதமா சொன்னீங்க. இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப உங்களை பெற்றது யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா தானே? எத்தனை மாசம் சுமந்தாங்க? 8 மாசம். நீங்க உங்க குறமாத்தில பிறந்திருப்பீங்க. பொதுவா எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசத்துல பிறந்துட்டீங்க. வளர்ந்தாச்சு. தவறுந்து வளர்ந்து பள்ளிக்கூடம் போயாச்சு. நீங்க உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாம உங்க அம்மா என்ன செய்யறாங்க? ஒரு சிறுவாட்டு காசுல ஒரு உண்டியல் சேர்க்கிறாங்க. அந்த உண்டியல என்ன பண்ணீங்க? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு 100 ரூபாயை திருடிட்டீங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மா உண்டியல் தானே, உங்க அம்மா தானே சேர்த்தது, உங்க அம்மாவுடைய கதை தான் நீங்க 100 ரூபாய் எடுத்தீங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுல, தான் மயன் திருடிட்டானேன்னு சொல்லி உங்க அம்மா அருவாள் எடுத்து உங்க கழுத்தை வெட்டி கொடுமா, இல்ல கத்தி எடுத்து உங்களை குத்தி கொடுமா? இல்ல தெரிஞ்சுன்னா என்ன சப்பு சப்புன்னு அடிக்கும். ஏன்டா ஏதோ விட்ட விலை மொல்ல மாதிரி போயிடு, சோத்த திக்கிறியா, சோத்த விட்டு பிய திக்கிறியா? நல்லா கேட்டுச்சு. இப்பவே திருடுற பழக்கம் இருக்கு. நாளைக்கு பெரிய ஆனா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிச்ச உடனே நான் பூல் அது சரி அழுத உடனே பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லு கிடையா. என் தாய் மனசு கேட்காம என்ன வளர்த்தாரு, அடிச்சுட்டு நான் என் சாமி அழுகாத ஒரு 20 ரூபாய் எடுத்து போய் பொறி உருண்டை சாப்பிட்டு அப்படின்னு. அப்ப பெற்ற தாய் தான் உள்ள திருடிட்டானேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வெட்டல, கத்தி எடுத்து குத்தல, எப்படியோ 2 அடி அடிச்சு விட்டு அப்புறமா மன்னித்து பாருங்க அருள்வாளிக்கின்றான். அது மாதிரிதான் இந்த தெய்வமும். நம்ம ஊர்ல தான் பிறந்த, நம்ம தான் உயிர் கொடுத்தோம், நம்ம பூமியில தான் வளர்ந்த, நமக்கு முன்னாலேயே நம்மோட காசை திருடுறானே, பெத்த தாய் எப்படி மன்னிக்கின்றாளோ உலக தாயும் அப்படித்தான் மன்னிக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு திட்டு பேரும் தப்பிக்கிறார். ஒவ்வொரு தெய்வம் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொன்ன ஒவ்வொரு தெய்வமும் சூர சந்தாரம் செஞ்சிருந்தா இந்த உலகத்துல எந்த மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தவறுகளை உருவாகும். அதனாலதான் கல்கிங்கிற அவதாரத்தையே அவன் பார்த்தேன் மகாவிஷ்ணு எடுக்காம இருக்காரு. தர்மம் நிலைக்கணும், அதர்மத்தை அப்புறம் அழிக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தவறுகள் இருக்கு, அதர்மம் இருக்கிறான். அப்ப இந்த உலகமே பிரம பிரளயமாயி போயிடுச்சு. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல மனம் மற்ற மகிழ்ச்சி அடையாது. இருக்கட்டும், இருந்தாலும் கூட உங்க பேரு வீரத்தன். யார் வச்சது? அம்மா. அப்பா எதுல வச்சாரு? அப்பா வாயில இருந்து என் காதுல வச்சாரு. அப்பா வாயில இருந்து உங்க காதுல வச்சாரு. ஆமா, அப்பா தான் வச்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா சொல்லுச்சு. ஆமா, அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு. எதுல? யோ பேரியா? பேரு வச்சது அப்பா அப்பா வச்சாரு பேரு உங்க அம்மா சொல்லணுமா இல்லையா? அப்ப வச்சது சரியா வச்சாரா, இரவுல வச்சாரா, பகல்ல வச்சாரா? சரியா வச்சாரு. ஒரு சில சமயம் போதே வச்சிருக்கேன் போல நழுவிக்கிட்டு நழுவுனது எடுத்து வைக்கிறது அம்மா. எப்படி பேரு வைப்பாரு உங்க அப்பா? கொஞ்சம் உச்சரிப்புல நாக்கு பிறந்து போச்சு அப்படின்னா பேரு தவறா போயிடும். எங்க நீங்க வச்சது நாக்கு வலிக்கிருச்சு, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு மீண்டும் உங்க அம்மா எடுத்து வச்சு சொல்லுவாங்க. அதானே? எப்ப ராத்திரி வச்சாரு? ராத்திரில வச்சாங்களா பகல்லையா? ராத்திரி 1 மணிக்கு சிமிலி விளக்க அமர்த்தி கொண்டு வச்சாங்க. அது என்ன சிமிலி விளக்கம் அமர்த்தி முடியாது? பூரா ஆண்ட்ராய்டு மொபைலோட தர்றாங்க. எங்கடா வீடியோ எடுக்கணும்னு சந்து இருந்து கிடுக்க ஓட்டையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன். சரி, உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். உங்க அம்மா பேரு? நங்கை மோடி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கு நீங்கள் பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவங்க. எங்கேயே பிறந்த? பிறந்தவங்க. நல்ல வேலை. பிறப்பு என்பது என்ன, பிறப்பு என்பது என்ன? பிறப்புனா தனக்கு பிறக்கிறது, பிறக்கிறது. பிறப்புனா தன்னோட கூட பிறக்கிறது. பாருங்க, தன்னோட கூட பிறக்கிறது. பிறப்புனா அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி பிறப்பு. பிறப்புனா தாயினுடைய அபார வாசல் இருந்து நீங்க பிறக்கிறது. நீங்கள் பிறந்தது அப்பாவுக்கு பிறந்தீங்களா, அம்மாவுக்கு பிறந்தீங்களா? அம்மாவுக்கு பிறந்தேன். அப்ப உங்க அப்பனுக்கு நீங்க பிறக்கல, அப்ப ஊர் கோயிலுக்கா பிறந்தேன்? ஏன் நீ தானே சொல்ற? 2 பேருக்கு சேர்ந்து தாயா பிறந்தேன். 2 பேருக்கு சேர்ந்து பிறந்தா அம்மா வீட்டுல 5 மாசம், அப்பா வீட்டுல 5 மாசம் இருந்தியா? இல்ல, எங்க அப்பா செஞ்சாரு பிறந்தேன். என்ன செஞ்சாரு பிறந்தீங்க? கல்யாணம் செஞ்சாரு பிறந்தேன். கல்யாணம் செஞ்சாருன்னா உங்க அப்பா வந்து யார கல்யாணம் செஞ்சாரு? எங்க அம்மாவுக்கு தாலி கட்டினாரு. ஓ, தாலி. தாலி எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல கட்டினார். நீங்க எங்க பிறந்தீங்க? வயித்துல பிறந்தேன். ஏண்டா கழுத்துல கட்டினா நீ கழுத்துல பிறகு நீ வயித்துக்கு போனேன்? என்ன கிரக மசிரா இருக்கு? கழுத்துல கட்டினாங்கன்னா வயித்துல பிறந்தா அது நான் புறப்படுவேன். இல்லையா? கழுத்துல கட்டாங்களா அவரு? அந்த பொருளை மேல வச்சோம்னா மேலதான் இருக்கும், கீழே வச்சா கீழதான் இருக்கும். கழுத்துங்கிறது மேலதானே இருக்கு. கழுத்துல கட்ட கயிறு. ஆனா நீ எப்படி வயிற்றுக்கு போன யார்கிட்ட போய் சொல்லாம? இல்ல, 2 பேருக்கு முதல் ராத்திரி நடந்துச்சு, பிறந்துச்சு. ஓஹோ, முதல் ராத்திரி நடந்ததுனால நீங்க பிறந்தீங்களா? ஆமா. இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி. இது இயல்பு தானே. இதுக்கு நீங்க பிறந்ததுக்கு சம்பந்தம் தான் இருக்கா? முதல் ராத்திரிக்கு கடைசி ராத்திரிக்கு ஒரு வித்தியாசம். என்னங்க வித்தியாசம்? முதல் ராத்திரினா மெத்த மேல பூ போட்டு பூ மேல படுத்தோம்னா முதல் ராத்திரி. சரி, கடைசி ராத்திரியில நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோயிட்டா கோயிட்டாதான் அதுக்கு
பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகுவது இந்த உலகத்துடைய இயல்பான்னு சொன்னேன். பூவிலே பிறந்து பூவிலே மறைகின்றான் மனிதன். ஆக இருக்கட்டும், முதல் ராத்திரியில யாரு என்ன பரிமாற்றம் செய்தாரு நீங்க பிறந்தீங்க? எங்க அப்பா பழத்தை கொடுத்தாரு, எங்க அம்மா பாலை கொடுத்துச்சு, மாத்தி மாத்தி சாப்பிட்டாங்க பிறந்துச்சு. ஓஹோ, உங்க அம்மா பாலு உங்க அப்பா பழம், இது ரெண்டையும் கொடுத்ததால நீங்க பிறந்தம்னு சொல்றீங்க. ஏய், பாலும் பழமும் சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா? பீவர். அப்ப நீ எப்படி வந்த? ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க பிறந்துச்சு. என்ன சேர்ந்தாங்க, எதுல சேர்ந்தாங்கன்னு கேக்குறீங்க? பாயில மெத்தவங்க காய்ச்சி பாயில குடிச்சாங்க. ஏங்க, அவங்களுக்கு தூக்கம் வந்தா பாய் போட்டு தூங்குவாங்க. அப்ப ரெண்டு பேருமே தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் தூங்கிட்டா குழந்தை பிறந்துருமா? ரெண்டு பேரும் நல்லாம்பூ சாரை மாதிரி புடச்சல் பண்ணிட்டாங்க. நல்லாம்பூ என்ன பாம்பு என்ன சார பாம்பு என்ன ரெண்டு சேர்ந்தா என்ன குட்டி போடணும்? பாம்பு குட்டி வரும். பாம்பு குட்டி தானே போடணும். அப்ப நீ எப்படி வந்தேன்னு கேக்குறீங்க? ரெண்டு பேரும் தொங்காசி போட்டாங்க. ராத்திரி 3 மணிக்கு வந்து என்ன செஞ்சாங்க கையில புடுங்குறாங்க. என்ன கிடைக்குது? 1 ரூபா காசு 5 ரூபா கேட்டுக்கிட்டா செய்யறாங்க. இருப்பா, 1 ரூபா காசு 5 ரூபா காசு 10 ரூபா காசு 1 லட்சம் ரூபா காசு கூட வந்துருச்சேடா. நீ சொன்ன டொங்காசு நான் பார்க்கல, ஓடி போய் எடுத்துட்டு வா, நான் பார்க்கல. எப்படியா பிறந்தேன்னா நான் கேட்கிறேன். உனக்கு இல்லையா? எனக்கு ஒரு உண்மை தெரியும். வரைபடம் போட்டு வெட்ட வெளிச்சமா காட்டணும். கண்டிப்பா நீங்க காட்டினீங்கன்னா நான் நேரா பார்த்துட்டு போயிருவேன். என் பேக்ல ஒரு செல்லு கிடக்கு. ஏன் அது? ஆண்ட்ராய்டு மொபைல். அது எதுக்கு கேட்கிறேன்? கூகுள்ல போய் double.com டைப் பண்ணு. முண்டமா கிளம்பு. வீரா போனவன் தெரியாதவனுக்கு தெரியப்படுத்தி. அடே அப்பா, நான் தான் தெரியப்படுத்துறேன். பூரா பச்சை பல்ல எடுத்து நோண்டி தள்ளிட்டாங்க. உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையப்பா. சரி இருக்கட்டும், இருந்தாலும் கூட ஆளுநம் சோ என்ற குரல். ஆமா சாமி, 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஐயோ, 1க்கு 2 பேர் உள்ள இருந்தாலும் அதை கூட எடுத்து போற வேலைக்கு தான் நீங்க வந்தீங்களா? ஆமா, நகராட்சியில பத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலை கொடுத்துருக்காங்க. என்னப்பா 1க்கு 2 பேருங்கிறீங்களே? நான் வெளியே இருக்கேன். எத்தனை நாள் வெளியே இருக்கீங்க? 3 நாளா. எப்படி வருது? திரியா போகுது. ஏன் மலைச்சிக்கலாம்? சட்னி கொஞ்சம் கார சட்னி கூட சாப்பிட்டோம்னா இட்லிக்கு அந்த சட்னிக்கு முறிச்சு கலவை சரியில்லையடா. ஆமாங்க. சரி இருக்கட்டும் அப்பா, நான் அந்த வெளியே கேட்கல. நீங்க வெளிக்காவல் இருக்கணும். அதுலயும் பாருங்க, ஒரு வெள்ளைப்பூண்டு குழம்பு ஒண்ணு ஊத்துறாங்க. சரி, அது ஒரு கிட்ட பொறுமுது. அது சரி. இது ஒரு பக்கத்து திருகுது. சரி திருகட்டும். அது ஆளுநம் சோ என்ற குரல் கொடுத்தது. ஆமா சாமி, என் தங்கச்சி. ஓ, தங்கை வள்ளி. ஆமா. இன்னொரு சத்தம். அது யாரு? உங்களுக்கு ஒரு ஆளு. ஆமா. அற்புதமா சொன்னீங்களே. அப்ப வள்ளியும் புள்ளியும் உள்ளே இருக்கின்றார்கள், வெளியில நீங்க இருக்கிறீங்க. அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளை நான் சந்திக்க வேண்டுமே. பார்க்கலாம்ல? யாரு? சரி, அழைத்து வா. இதுடைய